ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சனில் க்ரீமியாக பட்டரியாக தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் குக்கரில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரை மூடி 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாதத்தை நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த சூட்லேயே பட்டர் நல்லா உருகிடும். இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திக்கான கர்டு 1 கப் எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வரமிளகாய் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கர்ட் ரைஸையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையை தூவி அதையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா க்ரீமியாக ஒரு கர்ட் ரைஸ் ரெடி. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு நீல வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அது வரைக்கும் அது ஸ்டவ்லேயே இருக்கட்டும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் தயிர் சாதம், கத்திரிக்காய் பொரியல் தான். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.